Hi guys, welcome to our channel. Happy விநாயகர் சதுர்த்தி. இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறீங்கன்னா, நீங்க full day விநாயகர் சதுர்த்தி நாங்க எப்படி செலிப்ரேட் பண்றோம்னு தான் பார்க்க போறோம். எங்க அபார்ட்மெண்ட்ல விநாயகர் எல்லாம் வாங்கியிருக்காங்க. இங்க நார்த் இந்தியால எப்படி செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போ எங்க போறோம் அப்படின்னா, இங்க ஒரு தமிழ் கோயில் இருக்கு. ஆக்சுவலா இப்பதான் புதுசா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கட்டியிருக்காங்க, நம்ம ஊர் மாதிரி ஆக்சுவலா. அதனால இன்னைக்கு விநாயகரை வந்துட்டு அந்த கோயிலில் போயிட்டு சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்ட்டு நாங்கள் அங்கே தான் போகிறோம். நம்ம ஊர் கோயில் மாதிரியே இங்கே எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க கோயிலுக்கு போகலாம். எங்கள் வீட்டில் இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் அந்த கோயில் இருக்குது. ரொம்ப வருஷமாக கட்ட ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் ஒரு 4-5 மந்த்துக்கு முன்னாடி கட்டி முடித்து ஓப்பன் பண்ணாங்க. கோயிலோட என்ட்ரன்ஸ்லேயே ரொம்ப குட்டியான அழகான ஒரு விநாயகர் இருப்பாங்க. அவங்க நேம் ஸ்ரீ பால கணபதி. அந்த விநாயகரை கும்பிட்டுட்டு தான் நம்ம மேலே போய் மற்ற சாமியெல்லாம் கும்பிடணும். இந்த கோயில் வந்துட்டு மும்பையில் இருக்கிற தமிழ் ஆளுங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நம்ம ஊர் ஸ்டைல் படி இங்கே கோயில் கட்டியிருக்காங்க. ஆனால் இந்த ஏரியாவில் இருக்கிற சுற்றி இருக்கிற நார்த் இந்தியன்ஸ் எல்லாருமே ரொம்ப இஷ்டமாக வந்து சாமி கும்பிட்றத நாங்களே பார்த்துருக்கோம். அந்த கோயில்லையே ஒரு தமிழ் அண்ணா பூஜை ஜாமான்லாம் அங்கேயே வச்சுருப்பாங்க. சரி அங்கே வாங்கிக்கலான்னு போயிட்டோம். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறதுனால ரொம்பவே அவருக்கு இஷ்டமான அருகம்புல் மாலையும் அப்படியே சேர்த்து வாங்கிக்கிட்டு அர்ச்சனைக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு இருந்தோம். அங்கே வந்துட்டு கோயில் இங்கே கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ண எல்லா டிவோட்டீஸோட நேமும் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே ஹிந்து முஸ்லீம் அப்படின்னு எல்லாருமே ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அந்த லிஸ்ட்டில் அவங்க நேம்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். இந்த கோயில் வந்துட்டு ஒரு ட்ரஸ்ட் மாதிரி தான் இப்போதைக்கு நடத்திட்டு இருக்காங்க. அதனால இந்த கோயில் கட்டுறதுக்கு நம்ம வந்துட்டு பே பண்ணோம் அப்படின்னா நம்ம டேக்ஸ் டிடக்ஷனுக்கு கூட நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். கோயில் வந்துட்டு 2nd ஃப்ளோரில் தான் இருக்குது. இங்கே லிஃப்ட்டும் இருக்குது. அது வந்து சீனியர் சிட்டிசனுக்கு போட்டிருப்பாங்க. ஆனால் எல்லாரும் யூஸ் பண்ணிப்பாங்க. ஸ்டெப்ஸும் இருக்குது. 2nd ஃப்ளோர் அப்படிங்கிறதுனால நம்ம வந்துட்டு லிஃப்ட்லேயும் போய்க்கலாம். ஸ்டெப்ஸ் வழியால் வந்தோன்னா விநாயகரோட தரிசனம் தான் ஃபஸ்ட்டு வரும். இங்கே ஆப்போசிட் சைடில் லிஃப்ட் இருக்கிறதுனால லாஸ்ட்டில் தெரியுது. ஆனால் எப்படி வந்தாலுமே எப்போ வந்தாலுமே விநாயகருக்கு தான் ஃபஸ்ட்டு பூஜை பண்ணுவாங்க. இங்கே இருக்கிற ஐயரும் வந்துட்டு தமிழ் ஆள் தான். ரொம்பவே நல்லா பேசுவாங்க. நம்ம ஊர் மாதிரியான கோபுரம் இங்கேயும் பார்க்குறதுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். இந்த கோயில் வந்துட்டு நம்ம ஊர்ல இருந்து தமிழ் ஆளுங்கலாம் வந்து தான் கட்டியிருக்காங்க. நம்ம ஊர்ல எப்படி விரதம் இருந்து கோபுரம், கோயில் எல்லாமே கட்டுவாங்களோ, அதே போல இங்கேயும் விரதம்லாம் இருந்து இந்த கோயில் கட்டியிருக்காங்க. தனித்தனி சாமிக்கும் தனித்தனியா வந்துட்டு கோபுரம் கட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம விநாயகர் பார்த்தோம். இப்போ 2nd வந்துட்டு முருகனும் அவர் கூடவே வள்ளி தெய்வான 2 பேரும் இருக்கிற மாதிரியான ஒரு கருவறை தான் இங்கேயும் வச்சிருக்காங்க. அடுத்து 3வதா பெருமாள் சாமி தான் இருப்பாங்க. இப்போ கோகுலாஷ்டமி முடிஞ்சப்போ கூட ரொம்ப பெரிய பூஜை வச்சுருந்தாங்க நைட்டு. அது மட்டும் இல்லாமல் அன்னதானம் ஒரு 500-600 பேருக்கு மேலே சாப்பாடு ரொம்பவே கிராண்டாக பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்துட்டு இங்கே எங்களுக்கு வசையில் பிரச்சனையே கிடையாது. இப்போ சஷ்டி வந்தாலும் சரி, இப்போ விநாயகர் சதுர்த்தி வந்தாலும், கோகுலாஷ்டமி வந்தாலுமே இங்கே சூப்பராக பூஜை நடக்குது. நாங்களும் ஓடி வந்துடுறோம் இங்கே சாமி கும்பிட்றதுக்காக. ரொம்பவே மன நிறைவாக இருக்குது இப்போ தான் ரீசெண்டாக இந்த கோயிலுக்கு வர்றதுனால. கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு கீழே அந்த சாமியோட ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. விநாயகர், முருகன், பெருமாள், கிருஷ்ணர், அது மட்டும் இல்லாமல் முருகனோட சிலையும் வச்சுருப்பாங்க. இங்கே தான் வந்துட்டு அந்த டொனேஷன் கொடுக்குறதுக்கு ஆள் இருப்பாங்க. நம்ம வேணும்னா அங்கே கொடுத்துட்டு அந்த ரெசிப்ட் வாங்கிக்கலாம். நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். கோயிலுக்கு
போயிட்டு வந்துட்டோம். இப்போ வந்துட்டு விநாயகர் ஆர்டர் போட்டிருந்தேன் இன்னைக்கு சாமிக்கு படைக்கலான்ட்டு. ஒரு சின்னதாக குட்டியான ஒரு விநாயகர் தான், எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். அதுவும் டெலிவரி டேட் வந்துட்டு ரொம்பவே லேட்டாக தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கே நம்ம கைக்கு வந்துட்டு டெலிவரி ஆயிடுச்சு. அதனால் இன்னைக்கு வந்து நம்ம விநாயகரை படையல் போட்டுடலாம். சாமியை வச்சு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம், அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். எடுப்பேன். பிரியாணி வாவ், என்ன பிளேயரு சேர்லாம் இருக்கு. கிட்டக்கட்டு அப்படியே சுற்றி அடியாக இது கூடவே இந்த ஃபோனு வந்தது. இது வந்துட்டு அடியில் ஹோல் இருக்கும்ல, இங்கே ஏற்றி வச்சோன்னா இது வந்து புகை வந்து இது மேலே வச்சிட்டோன்னா இதுலேருந்து புகை அப்படிங்க அருவி மாதிரி கொட்டும். அது சாமி சாயங்காலம் வரும்போது ஏற்றும் போது பார்க்கலாம். விநாயகர் அன்பாக்சிங்லாம் முடிச்சுட்டு எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் விநாயகர் வாங்கி வச்சுருந்தாங்க. நாங்கள் கோயிலுக்கு போன டைமில் தான் இங்கேயும் வந்துட்டு ஃபஸ்ட்டு பூஜை நடந்திருக்கு. அந்த பூஜையில் எங்களால் கலந்துக்க முடியலை. சரி அப்புறம் வந்து பார்த்துக்கலான்னு வந்து விநாயகரை பார்க்க வந்தோம். இந்த அப்பார்ட்மெண்ட் கட்டி இதுதான் ஃபஸ்ட்டு வருஷம் விநாயகர் சதுர்த்தி வர்றது. அதனால் வந்து ஒரு குழந்தை விநாயகரும் ஒரு ஸ்மால் சைஸில் ஒரு விநாயகரும் வாங்கியிருந்தாங்க. அப்புறம் அடுத்தடுத்த வருஷம் தான் வருஷத்துக்கு இவ்வளோ அடி அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணி பெரிய விநாயகர்லாம் வாங்குவாங்களாம். சரி அங்கே கீழே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். போன வருஷமே கொழுக்கட்டை செய்முறை போட்டதுனால இந்த வருஷம் டைரெக்டாக கொழுக்கட்டைக்கு போயாச்சு. ரொம்பவே கம்மியான கொழுக்கட்டை தான் நான் செஞ்சுருந்தேன். கொஞ்சம் புடி கொழுக்கட்டை, அப்புறம் மோதகம், அப்புறம் இலை கொழுக்கட்டை மாதிரி டைரெக்டாகவே செஞ்சுட்டேன். பாலாஜியும் ஊருக்கு போகிறதுனால சாப்பிட்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்கிறதுனால கம்மியான கொழுக்கட்டை தான் பண்ணியிருந்தேன். அப்புறம் விநாயகர் வந்து ரங்கோலி மாதிரி போட்டிருந்தேன். ஒரு குட்டியான ஒரு விநாயகர் கோலம் போட்டிருந்தேன். அது அப்பார்ட்மெண்ட்டு அப்படிங்கிறதுனால பக்கத்து வீட்டுக்கும் டிஸ்டர்ப் இல்லாமல் நம்ம வீட்டுக்கும் அழகாக இருக்கிற மாதிரி ஒரு குட்டியான கோலம் போடுற முறையாயிடுச்சு. சரி அது மாதிரி போட்டுட்டு வீட்டில் தோரணெல்லாம் வந்துட்டு போட்டுட்டு அப்புறம் பூஜை பண்ணுறதுக்கு அந்த மேடை அதெல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். கொழுக்கட்டை வேகிறதுக்குள்ளே இதெல்லாம் முடிச்சுட்டா சீக்கிரமாக பூஜையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பக்கத்து வீட்டு எதிர் வீட்டிலலாம் விநாயகர் வாங்கி பஜனையே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லாமே ஹை பிச்சில் போயிட்டு இருந்தது. நாங்கள் அப்போ தான் பூஜையே ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தோம். இதுக்கு முன்னாடி விநாயகர் வந்து என்கிட்ட ஃபோட்டோ ஃப்ரேமில் தான் இருந்தாங்க. இப்போ தான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் இந்த குட்டி விநாயகர் வாங்கியிருக்கோம். அந்த விநாயகருக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சாச்சு. கூடவே சாய்பாபாவும் வச்சுருக்கேன். நான் இப்போ வந்துட்டு 7 days சச்சரிதம் படிச்சிட்டு இருக்கிறதுனால ஈவினிங் சாய்பாபாவுக்கும் பூஜை பண்ணணுங்கிறதுனால சரி சேர்த்தே பண்ணிடலாம் அப்படின்ட்டு சாய்பாபாவையும் வச்சுருக்கேன். அப்புறம் பழம், விநாயகருக்கு வந்துட்டு பிடிச்ச மாதிரியான ஃப்ரூட்ஸ், சோளம்லாம் வச்சுருந்தேன் வீட்டில் இருந்தது. சரி அதனால் அதையும் அவிச்சு அப்படியே வச்சாச்சு. அப்புறம் வந்துட்டு கொழுக்கட்டை எல்லாமே வச்சு பூஜைக்கு வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். सकल
विश्वासा पालनहार तू मोदक प्रिय तू मंगलदाता भक्तांची कामना पुरविता महाद्वारया नगरीचा तू महाद्वारया नगरीचा तू दैवत अमुता विनायका दैवत अमुता विनायका हे गजानन हे गजानन हे गजानन சூப்பர். परमेश्वर तुझ ईश्वर हे गजानन हे गजानन हे गजानन हे गजानन हे गजानन विनायका हे गजानन विनायका हे गजानन विनायका हे गजानन हे सुख करता तू दुख हरता बाप्पा विनायका हे गजवंदन पार्वती नंदन बाप्पा विनायका सर्वजनांचे प्रिय दैवत बाप्पा विनायका महाद्वार या नगरीचा तू राजा विनायका राजा विनायका तू राजा विनायका राजा विनायका तू राजा विनायका வீட்டில் பூஜைலாம் முடிச்சுட்டு கொழுக்கட்டைலாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் பக்கத்து வீட்டில் விநாயகர் வாங்கியிருக்காங்க. அவங்க வீட்டில் நைட்டு ஆரத்திக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க வீட்டு பூஜையிலையும் கலந்துட்டு அப்புறம் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் சாப்பாடு கொடுத்தாங்க. பூரி, வெஜ் குருமா, ஜீரா ரைஸ், தால், அப்புறம் வத்தல், பூந்தி கொடுத்தாங்க. நைட்டே ஊருக்கு பாலாஜி கிளம்புனதுனால நான் மட்டும் வாங்கி சாப்பிட்டேன். இப்படி தான் எங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி ரொம்பவே சூப்பராகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் முடிஞ்சது. இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததற்கு நன்றி.